வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. சார் வணக்கம். வணக்கம் சிபி. சார் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, அதே மாதிரி நிறைய பாராட்டுகள் தான் சார். வழக்கமா நம்ம பாராட்டுகள் மெயினா உங்களுக்கு சார். நவநீத்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, நேற்று சோலோட நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருந்தீங்க. போன வாரம் தான் முதல்நிலை தேர்வு நடந்தது யூபிஎஸ்சிக்கு. அதுல வந்து நம்ம ஷோல இருந்தே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களாம் சார். நீங்க சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு, தேங்க்யூ சோ மச் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்காருங்க சார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம கொஸ்டின் பேப்பரை நம்ம அவுட்டாக்கல, நம்ம அது இன்சிடென்ட்லா நடந்ததுன்னு நம்ம எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி. நவநீத்துக்கு வாழ்த்துக்கள், அவர் அதுல வெற்றி பெற. நிச்சயம் சார். அதே மாதிரி நாணயம், நாகப்பன், போத் என் அப்படின்லாம் பாராட்டு, பங்குச்சந்தையின் பிதாமகன் சிபி, சி ஃபார் சிபி அல்லது சினா கரெக்ட் அப்படின்னு சொல்லலாமா? சார் அது தப்பு தப்பெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல. பொருளாதாரத்தை பத்தி ஆல் ஆஃப் அஸ் ஆர் இம்பர்ஃபெக்ட். எல்லாருமே 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது, இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எனக்கு நம்ம ஷோவோட பேரே ரொம்ப பிடிக்கும், இம்பர்ஃபெக்ட் ஷோ அப்படின்னு. அது பெர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் ரெண்டு கலந்துதான். எனக்கு இருக்க குறை எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் வேணா அந்த குறைய வெளியே காட்டிக்கல, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பட் எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்கோம், கத்துக்கிறோம். நிறைய கேள்விகள் நேர்கள் கேட்கும் பொழுது அதுக்காக நான் ஹோம்ஒர்க் பண்ணும்போது கூட நான் சில விஷயங்களை கத்துக்கிறேன். சோ அதனால இந்த நிகழ்ச்சியை நானுமே ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கேன். நம்ம கேள்விகளுக்கு போலாம். நேச்சர் ஸ்டுடியோங்கிற நேயர் இதுதானே நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஜிடிபி பத்தி நம்ம நேத்து கூட சொன்னோம், இப்போ ரிசல்ட்டை பத்தி. இப்ப அந்த ஜிடிபிக்கும் ஜிடிபி பெர் கேபிட்டாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அது ரெண்டு ஏன் முக்கியத்துவம் பெறுது? இது ஒட்டுமொத்தமாக பார்ப்பது ஜிடிபி, அது ஒரு தனிநபர் எவ்வளவு அப்படின்னு கணக்கிடுவது ஜிடிபி பெர் கேபிட்டா. உதாரணமாக ஒரு நாட்டுடைய உற்பத்தி 100 ரூபான்னு வச்சுக்குவோம். அந்த நாட்டுல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஜிடிபி 100 ரூபாய். அந்த நாடு 100 பொருட்களை உற்பத்தி செய்கிறது, ஒரு பொருளினுடைய மதிப்பு 1 ரூபாய், ஒட்டுமொத்த ஜிடிபிங்கிறது 100 ரூபாய். ரைட்டா? இப்ப அந்த நாட்டினுடைய ஜிடிபி 100 ரூபாய். இதுல அந்த நாட்டினுடைய 100 பேர் அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்னா பெர் கேபிட்டா ஜிடிபிங்கிறது 1 ரூபாய். அந்த நாட்டுல 50 பேர் தான் இருக்காங்கன்னா 100 ரூபாய்க்கு உற்பத்தி செய்யறோம்னா பெர் கேபிட்டா ஜிடிபி 2 ரூபாய். இல்ல அந்த நாட்டுல 100 பேர் மக்கள் இருக்கும், ஆனால் உற்பத்தி 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 பேர் சேர்ந்து 200 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை ஆண்டுக்கு உற்பத்தி செய்கிறோம்னா பெர் கேபிட்டா ஜிடிபி 2 ரூபாய் ஆகுது. அதே 100 பேர் 500 ரூபாய் உற்பத்தி செய்தால் பெர் கேபிட்டா ஜிடிபி 5 ரூபாய். இன் அதர் வேர்ட்ஸ், ஒட்டுமொத்த உற்பத்தியை ஒட்டுமொத்த ஜனத்தொகையோடு வகுத்து பார்க்கும்போது, ஜனத்தொகையால் வகுத்து பார்க்கும் பொழுது கிடைப்பது பெர் கேபிட்டா ஜிடிபி. இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் வச்சுக்கலாம். இதுல கடுமையாக உழைத்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு பதில் 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைப்பவர்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு வேலையும் பார்க்காமல் சாப்பிட்டு தூங்குறவங்களும் இருக்கலாம். இதை நம்ம பிரிக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவருடைய 8 16 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் உழைக்காதவருக்கும் சேர்ந்து போய் சேருது. அதனால இதை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாருமே இவ்வளவு உற்பத்தி செய்து விட்டார்கள்னு. அது ஒரு குறியீடு. இதுல மீன், மீடியன், அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம், அதுல இருந்து எப்படி விலகி போகிறது அப்படிங்கறதெல்லாம் நிறைய மெஷர்ஸ் பார்க்க முடியும் பெர் கேபிட்டா கால்குலேட் பண்ணும் பொழுது. பெர் கேபிட்டா இப்ப உதாரணமாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம். நம்ம 100 ரூபா போடுறோம், அது NAVங்கிறது நெட் அசெட் வேல்யூன்னு சொல்றோம். அது ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு 10 யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூனிட்டினுடைய NAVன்னு பார்க்கும் பொழுது 10 ரூபாய் தான். ஏன்னா 10 யூனிட் இன்ட்டு 10 ரூபாய் 100 ரூபாய் ஆயிடுது. மொத்தமா 100 ரூபாய் 10 யூனிட்டால பிரிக்கும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் NAV அப்படின்னு வருது. சோ ஒரு தனிநபர் மீது அவர் செய்யக்கூடிய உற்பத்தியாக கணக்கில் எடுத்துக்கொள்வது பெர் கேபிட்டா ஜிடிபி. அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அல்லது இந்த மாதிரியான இதுக்கு சிலது சொன்னால் கூட, பட் ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே ஆளுக்கு 100 ரூபாய் உற்பத்தி செய்யறோம்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த 100 ரூபாயை ஒட்டுமொத்தமாக 1000 ரூபாய் யாருக்கு சொந்தம், அதுல வரக்கூடிய லாபம் யாருக்கு சொந்தம், அந்த ஜிடிபியினுடைய உற்பத்தியினுடைய லாபம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது சரிசமமாக இருக்காது. சோ பெர் கேபிட்டாங்கிறது ஒரு இண்டிகேஷன், அவ்வளவுதான். ஓகே, அதான் நிறைய பேர் விமர்சனோட வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஜப்பானை முந்திட்டு கூட பெர் கேபிட்டா கம்மியா தான் இருக்கு இந்தியாவில் அப்படின்னு. பெர் கேபிட்டா நமக்கு குறைவாக இருப்பதுக்கு நம்முடைய ஜனத்தொகையும் ஒரு காரணம். நம்ம அதீத ஜனத்தொகையோடு இருக்கக்கூடிய நாடாக சைனாவும் இந்தியாவும் இருப்பதால் நமக்கு ஒப்பீட்டு அடிப்படையில் ஒரு ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் ரொம்ப சிறிய ஐரோப்பிய நாடுகள் கூட நம்மளை விட அதிக பெர் கேபிட்டா இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கும். ஏன்னா அங்க ஜனத்தொகையும் குறைவு, உற்பத்தியும் அதிகம். நம்ம நாட்டுல இப்பதான் உற்பத்தி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கு முன்னால ஜனத்தொகை பெரிய அளவுல அதிகரிச்சிருச்சு. சோ அதை நம்ம கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி, அந்த take these data with a pinch of salt ன்னு சொல்லுவேன். ஓகே, ரொம்ப கரெக்டான பார்வை சார் இது. அதே மாதிரி டைட்டனுடைய இந்த கேஸ் ஸ்டடியை பத்தி சொன்னது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க சார். அதை வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கு. டைட்டன் வாட்ச் தமிழ்நாட்டு அரசு பங்குதாரர் அப்படின்னா தனுஷ் ஜுவல்லர்ஸ்க்கும் தமிழ்நாடு அரசு பங்குதாரரான்னு கேட்டிருக்காரு. அது என்ன தனுஷ் ஜுவல்லர்ஸ் எனக்கு தெரியல, தனிஷ்க சொல்றாரா? அதான் சார், தனுஷ் பேர்ல
இருக்கான்னு எனக்கு தெரியல. பாவம், நம்ம அதாவது அவரு அதைத்தான் கேட்கிறாருன்னு நம்ம அதேதான் சார். அந்த டைட்டன் நிறுவனத்திற்குள் என்னென்ன தனி சொல்லுவது, அதுலதான் ஜுவல்லரி டிவிஷன், வாட்ச் டிவிஷன், அப்புறம் ஸ்பெக்ஸ் எல்லாம் கண்ணாடி அந்த டிவிஷன், இது எல்லாமே அந்த டைட்டன் நிறுவனத்திற்குள் வருகிறதுனால அது எல்லாமே அதுக்குள்ளதான் வருது. இதுல நான் முதல்ல போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், தமிழக அரசினுடைய ஒரு நிறுவனம் டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அவங்க தான் ப்ரொமோட்டரே, ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் அலாங் வித் டாடா குழுமத்தோடு. அவங்களுடைய பங்கு நீங்க கிட்டத்தட்ட 27.88%. ஓகே. அதே சமயத்துல டாடா சன்ஸ் அவங்களோட ஹோல்டிங் 20.84. திரும்பவும் சொல்றேன், டிட்கோ 27.88%. ஓகே. அதே சமயத்துல டாடா சன்ஸோடது 20.84, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 2%, டாடா கெமிக்கல் 1.5%, அப்புறம் ஈவாட் இன்வெஸ்ட்மெண்ட், பிஎம் ஹோல்டிங் அவங்களுடைய குழும நிறுவனங்கள் இன்னொரு 0.5% கிட்ட. ஒட்டுமொத்தமாக டாடா குழுமத்திடம் 25% இருக்கு. தமிழக அரசாங்கத்தினுடைய டிட்கோட்டு 27.88% இருக்கு. 27.9% வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 28%. இது நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதுக்குள்ளதான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே, இந்த ஜுவல்லரி நிறுவனம் இருக்கு, கடிகாரம் சம்பந்தப்பட்டது, கண்ணாடி சம்பந்தப்பட்டது, எல்லாமே அதுலதான் வருது. அதே மாதிரி பங்குச்சந்தையில இப்ப நம்ம ஒரு 100 ரூபா போட்டோம்னா அது வந்துருச்சுன்னா 50 ரூபா எடுத்துக்கலாம்னு அந்த கேஸ் ஸ்டடியில நீங்க சொல்லியிருந்தீங்க சார். ஆமா. இப்ப மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன சார் பண்றதுன்னு சொல்லிட்டு சண்முகம் ஒரு நேர் கேட்டிருக்காருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வேற, பங்குச்சந்தை வேற. பங்குச்சந்தையில அதீத ஏற்ற இறக்கங்கள் தனிப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்யும் பொழுது இருக்கும், பெரும்பாலான பங்குகள்ல. மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதுல ஒரு 10-15 ஸ்டாக்ஸாவது குறைந்தபட்சம் இருக்கும், இன்னும் அதிகமாவே இருக்கும், 40-50 பங்குகள் இருக்கும். பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பங்குகள் கூட இருக்கும். அது ஒரு 10க்கும் மேற்பட்ட செக்டார்ஸ்ல இருக்கும். ஒரு செக்டார் ஏற்றமடைந்தால் இன்னொரு செக்டார் இறக்கம் அடைந்தால் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரி செய்து கொள்ளும். சோ அந்த அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்காது, அல்லது குறைவாக இருக்கும் அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது. எக்ஸப்ட் செக்டோரல் ஃபண்டா இருந்தால் ஒழிய, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அந்த பங்குகளில் மட்டும் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா மட்டுமே அந்த பங்கு நல்லா செயல்படும் பொழுது வேகமா ஏறும், அந்த பங்கு வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது வேகமா இறங்கும். அது ஐடி, தகவல் தொழில்நுட்ப துறையா இருக்கட்டும், வங்கி துறையா இருக்கட்டும், எதா இருந்தாலும், ஃபார்மா துறையா இருக்கட்டும், யுஎஸ்எஃப்டிஏ ஒரு 4 ஃபார்மா கம்பெனி மேல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அப்சர்வேஷன் நோட் போட்டு அதை தடை செய்தார்கள் என்றால் அந்த பங்குகள் எல்லாம் வீழ்ச்சியை சந்திக்கும், உடனே அந்த குறியீடும் வீழ்ச்சியை சந்திக்கும். ஆனால் பொதுவாக ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தா, பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்டா இருந்தால், அல்லது இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்டி மாதிரி இண்டெக்ஸ் பேஸ்ட் 80 பங்குகள் உடைய ஃபண்டா இருந்தா அதீத ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அதனால அதை நம்ம பங்குச்சந்தையில் நேரடியாக செய்யக்கூடிய முதலீடுக்கு பின்பற்றக்கூடிய அதே கொள்கையை இதுக்கு கொஞ்சம் ஒரு மாறுதலோடு பின்பற்றலாம். எப்படின்னா, குறைந்தபட்சம் 3-5 ஆண்டுகளாவது தொடர்ந்து நம்ம முதலீடு செய்யணும் எஸ்ஐபி அடிப்படையில. அதற்கு பிறகு 3-5 ஆண்டுகள் அதை பழுக்க விடணும், ஒரு பழத்தை காயாக இருப்பதை பழுக்க விடணும். சோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் அதை மெல்ல மெல்ல சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் இருக்கு. சோ நிறைய பேர் எனக்கு தெரிந்து ஒரு 30-35, ஏன்னா நிறைய பேர் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க 25-30 வயசுல. முன்பெல்லாம் 35-40 வயசுல இந்த ப்ராடக்ட் பத்தியே தெரிஞ்சு முதலீட்டுக்கு வருவார்கள். அவங்க எல்லாம் ஒரு 55-58 வயது வரை ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்துல அந்த பணம் பத்தலைன்னா இதுல இருந்து ஒரு மாதாந்தரம் ஒரு தொகையை எடுத்துக்குவாங்க. அது ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த ஒரு தொகையா இருக்கிறதுனால அந்த வளர்ச்சியின் ஒரு பகுதியை தான் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம எடுக்க அது திரும்ப ஓரளவுக்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு நம்பிக்கை நடந்துட்டு இருக்கிறது, நம்ம நிறைய விஷயத்துல பார்த்திருக்கேன். அப்படியே இருக்கும்னு கட்டாயமா சொல்றதுக்கு இல்ல, பட் பொதுவாக நடப்பதை நான் சொல்றேன். சோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு டிசிப்ளின், அதுக்கு தான் நம்ம வர்றோம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு எதுக்கு வர்றோம்? ஒரு டிசிப்ளின் இருக்கும். நம்மள அறியாமல் இந்தியாவுல மிகச்சிறந்த முதலீடு, நடுத்தட்டு மக்களை காப்பாற்றிய முதலீடுன்னா தங்கமா இருக்கட்டும் அல்லது சிட் ஃபண்ட்னு சொல்றோம். அது நல்ல ஸ்கீமானு கேட்டா நிச்சயமா அதை விட நல்ல ஸ்கீம்லாம் நிறைய இருக்கு. பட் ஆனா சிட் ஃபண்ட் நிறைய எஸ்எம்இஸ் காப்பாத்தி இருக்கு. என்ன காரணம்? அதே மாதிரி குடும்பங்களை காப்பாத்தி இருக்கு. என்ன காரணம்னா, மாசமான கரெக்டா இது புடிச்சிட்டு கசரை புடிச்சிட்டு நம்மகிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க, நம்ம கட்டிடுவோம் நம்மள அறியாம. சோ அந்த அப்படி ஒரு நம்மள அறியாமல் ஒரு சேமிப்பு ஒரு பெரிய தொகையாக 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகள் கிடைக்கிறது. அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் நம்மள அறியாமல் சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரிய தொகையாக வளர்ச்சி அடைந்து நம்ம கடையில் கிடைக்கிறதுனால பங்குச்சந்தையில் பின்பற்ற வேண்டிய அந்த நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அதீத ஏற்றங்கள் இருந்து அதெல்லாம் நம்ம இதுல பண்ண வேண்டியதுன்னு நான் நினைக்கிறேன். முதலீடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலகட்ட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது ஒரு மெச்சூர் ஆன பிறகு நமக்கு தேவை ஏற்படும் பொழுது அதிலிருந்து பகுதியாக பிரித்து எடுத்துக் கொள்ளலாம். இல்ல சார் நான் கட்டாயமா என்ன டீரிஸ்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ங்கிறது நீங்க பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் ஓராண்டிற்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகளுக்காவது பிறகு நீங்க லாபத்தின் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் சார்னா பண்ணுங்க. அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதை தனிநபருக்கு நபர் மாறுபடும். அதனாலதான் நம்ம ஒரு முதலீட்டு ஆலோசகரை கலந்து அவர் உங்களுடைய நிதி தேவைகளை புரிந்து கொள்வார், உங்களுடைய
தன்னுடைய இலக்குகளை புரிந்து கொள்வார். அந்த இலக்குகளுக்கு தேவையான பணம் எவ்வளவு, அதற்கான கால அவகாசம் எவ்வளவு, இதுக்கிடையில உங்களுடைய கையில இப்ப இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு, இப்ப எப்படி அடைவீங்க, இதுக்கு உங்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமா உங்களுடைய ரிஸ்க் appetite, சஞ்சலப்படக்கூடிய மனமா, பயப்படக்கூடிய மனமா, அதீத ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படக்கூடியவரா நீங்கள், அப்ப இந்த ரிஸ்க்ல பதட்டத்துல தவறு செய்வீர்கள் அப்படிங்கறதெல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த முடிவை அவர் சொல்லுவார். அதுக்குத்தான் நம்ம ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல், இது எல்லாருக்கும் நம்ம பொதுவான ஒரு ஆலோசனைங்கிறது நிதி சார்ந்து வழங்க முடியாது. நான் பரவலாக பெரும்பாலானோருக்கு உள்ள விஷயத்தை தான் நான் சொன்னேன். சூப்பர் சார், ரொம்ப தெளிவா இருக்குங்க சார். இப்ப நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி அம்புஸ்டர்ஸ்ங்கிற ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, மியூச்சுவல் ஃபண்டோடைய புரோக்கரேஜ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அவருடைய ஃப்ரெண்டு 7 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருங்களாம், அதுக்கு புரோக்கரேஜா 580 ரூபா தான் எடுத்துக்கிட்டாங்களாம். 0.1% கம்மியா இருக்கே, அது அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். இல்ல, இது பிக்சடா கிடையாது. ரெண்டு விதத்துல இது வேரி ஆகும். ஒண்ணு, நம்ம முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட் என்ன மாதிரி ஃபண்டுங்கிறத பொறுத்து இந்த கமிஷன் குறைவாகவோ கூடுதலாகவோ இருக்கும். ஓகே, ஒன்று, அதாவது டெட் ஃபண்டா இருந்தா கமிஷன் ரொம்ப குறைவாகத்தான் உங்களுக்கு போய் சேரும். ஏன்னா அதுல வரக்கூடிய வருமானமே குறைவு, அதனால அது குறைவாகத்தான் போய் சேரும். லிக்விட் ஃபண்ட்ஸா இருந்தா இன்னும் கூட குறைவாக இருக்கும், ட்ரெஷரி ஃபண்ட்ஸா இருந்தா. அதே சமயத்துல பங்குச்சந்தை சார்ந்த ஃபண்ட்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல கமிஷன் சற்று கூடுதலாக இருக்கும், 1%. அதுல செக்டோரல் ஃபண்டா இருந்ததுன்னா 1%, உதாரணத்துக்கு சொல்றேன், 3/4%, 1%, 3.5%, 0.5% கூட இருக்கு. அதுலயே செக்டோரல் ஃபண்ட்ஸா இருந்ததுன்னா, அல்லது விற்பதற்கு கடினமான அதிக ரிஸ்க் உள்ள ஒரு ஃபண்டா இருந்ததுன்னா அதுல கொஞ்சம் அதிகமா கூட ரிஸ்க் கொடுக்குறாங்க, கமிஷன் கொடுத்து அதை இன்சென்டிவைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க சில நிறுவனங்கள். ஆக இட் கேன் கோ அப் டு ஈவன் 1.5% இல்ல அதை விட அதிகமா மறைமுகமாக நேரடியாக கூட போறதுக்கு பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இது குறைந்தபட்சம் 0.25% அதுக்கு குறைவாகவோ இருந்து 1.5% அதற்கு மேலாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல நம்ம இன்னொரு ரெண்டாவது விஷயம் கவனிக்கணும். ஒன்று, டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து அது கூடும் குறையும்னு சொன்னேன். ஏன்னா பங்கு சந்தையில அதிக வருமானம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அங்க அதிக கமிஷன், கடன் பத்திரங்கள்ல குறைவான வருமானம் தான் வர்றதுனால, ஆனா பாதுகாப்பா இருக்கிறதுனால அதுல குறைவான கமிஷன். ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்தா அவர் கிட்டத்தட்ட ஆம்பிஸ்டே பண்ணலாம். ஏஎம்சிஸ் நான் 1000 கோடிக்கு மேல ஏஎம்சி வச்சிருக்கேன், அதுல ஒன்ட்ட மட்டும் 100 கோடி போட்டிருக்கேன், எனக்கு கமிஷன் ஒரு 0.25% கூட கொடுக்கணும், இல்லைன்னா நான் நான் சொல்றது என்னுடைய இன்வெஸ்டர்ஸ் கேட்பாங்க, இது எல்லாம் மோசம்னு சொல்லி இன்னொன்னு எடுத்துக்கிட்டு போயிடுவேன், அல்லது இதோட பெட்டர் எனக்கு தெரிஞ்சா அதை கொண்டு போயிடுவேன். ஜெனுவனாவும் இருக்கலாம் அல்லது இதாவும் இருக்கலாம், பியூர் வியாபார காலமும் இருக்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அந்த ஏஎம்சி சில சமயங்கள்ல இவரை விட்டுறக்கூடாது, இவர் வெளியே எடுத்துட்டு போனார்னா ஒரு 200 கோடியோ 300 கோடியோ இங்க இருந்து நமக்கு போயிடும், சோ ஒரு 0.25% கூட கொடுப்போம், அப்படி கொடுப்பாங்க. அதே ஃபண்டை விற்கிற இன்னொருத்தருக்கு 1%, 3/4% இருக்கும், ஆனா அந்த இவருக்கு பெரிய ஏஎம்சி பண்றவருக்கு 1.5%, 1.5% கூட இருக்கலாம். சோ இதுவும் ரெண்டாவது விஷயம் கமிஷனை பொறுத்த வரைக்கும். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அந்த ஏஎம்சிஸே முன்னால B15 இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. அதாவது பெருநகரங்கள்ல மியூச்சுவல் ஃபண்டை மார்க்கெட் பண்றது ரொம்ப சுலபம், அதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியது இல்ல, படித்தவர்கள் விவரமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்கிற நம்பிக்கையில அதுக்கு கமிஷன் குறைவாக கொடுக்கப்படும். அந்த பியாண்ட் தட் B15 சொல்லக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், டெல்லி, கல்கட்டா, பாம்பே, பெங்களூர், இதையெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட சிறு நகரங்கள்னு எடுத்துக்கங்களேன், விருதுநகர் மாதிரி ஒரு நகரமா இருக்கலாம், அல்லது விழுப்புரமா இருக்கலாம், காரைக்குடியா இருக்கலாம், இந்த மாதிரி நகரங்கள்ல விற்கக்கூடியது இருக்கு இல்லையா, அல்லது அதை விட கிராமங்கள்ல விற்கிறது, அதுக்கு கூடுதலான கமிஷன் கொடுத்து இன்சென்டிவைஸ் பண்றாங்க. இது அரசாங்கமே, செபிஏ, ஆம்ஃபிஏ, அவங்க எல்லாருமே, ஏஎம்சி அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அங்கு அவர்களுக்கு அதை மார்க்கெட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதிக எஃபர்ட் எடுக்கணும். அப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை ஊக்குவிப்பதற்காக சிறு நகரங்கள்ல இந்த கலாச்சாரத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அதுக்கு ஊக்குவிக்கணும்னா அதுக்கு அந்த செலவு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, நேரம் அதிகமா செலவு பண்ண வேண்டி இருக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் அப்படின்னு. சோ இந்த மாதிரி பல காரணங்கள்ல இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நல்லா தெரியும், எனக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது, எனக்கு முழு நேரம் இதுதான், இதை அலசி ஆராய்ந்து நான் முதலீடு செய்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா போகணுங்கிற கட்டாயம் இல்லை, நேரடியாகவே டைரக்ட் ஆப்ஷன்ல போய் நீங்க முதலீடு செய்யலாம். ஆனால் எனக்கு அதீத ஏற்ற இறக்கங்களின் போது இதை எப்படி கையாள்வதுன்னு தெரியல, எனக்கு பக்குவம் பத்தல, எனக்கு வேற வேலை இருக்கு, முழு நேர வேலையில இருக்கேன் நான் வேற ஒரு இடத்துல, அல்லது எனக்கு ஒரு முழு நேர தொழில் இருக்கு, வியாபாரம் இருக்கு, அதை கவனிக்கவே எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் யார் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னா, இந்த 0.5%க்கோ 1%க்கோ இந்த கமிஷனுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ்னு சொல்லுவோம், இந்த 1 பைசாவை 1% சேமிக்க எண்ணி கடைசியில 10% விட்டுட்டு வந்துருவோம். அது மாதிரி இல்லாமல் முதலீட்டு ஆலோசகர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உதவியை எடுத்துக்கிட்டு, அவர் நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர். சார் தலைவலின்னு நம்ம தலைவலி மாத்திரை போடணும், நமக்கு எல்லாரும் தெரியும் சார், தொடர்ந்து தலைவலி இருந்தா நம்ம தலைவலி மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வயிறு புண்ணா போயிடும், டாக்டரை பார்க்கணும். அப்ப அவர் தான் நமக்கு சொல்லுவார், உனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா இப்படி, நம்ம ஃபேமிலி டாக்டர். அந்த மாதிரி இது நம்ம மருத்துவர் மாதிரி, நம்முடைய நிதிக்கு நமக்கு நிதி மருத்துவர், இந்த நிதி ஆலோசகர்கள். சோ அவங்களை அணுகி இந்த 1%, 1.5% பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காமல், அதை விட அதிகமா நமக்கு ஒரு
வருவாய் வருதுன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையே. இந்த 1% கொடுக்காம நம்ம நஷ்டப்பட்டாலும் படுவேன், ஆனா நான் இவருக்கு 1% கொடுக்க மாட்டேன்னு இருக்குது சரியான அணுகுமுறை இல்லை. நீங்க இதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம், இதெல்லாம் பற்றி நீங்க இந்த முடிவு எடுக்கணும். இந்த 1-1.5% ஒண்ணுமே கிடையாது பங்கு சந்தையை கொடுக்கக்கூடிய ஆதாயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா. நிச்சயம் சார், என்னுடைய குடும்ப நிதி ஆலோசகர் நீங்க தான் சார். வந்து எஸ்ஐபில போட்டு மார்க்கெட் இறங்கினப்போ கூட நல்லா இருந்தது மேல. அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வரேன் சார். கேவிஆருங்கிறவர் வந்து இந்த கோவிட் கேஸ்கள் வேற நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காருங்க சார். இதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. இதை நான் 2 விதமா அணுகிறேன். ஒன்று, இப்போது வரக்கூடிய கோவிட் அதிவேகமா பரவல. 2வது, அதனுடைய தாக்கம் அதிகமா இல்லைன்னு சொல்லப்படுகிறது. நான் மருத்துவர் இல்லை, விஞ்ஞானி இல்லை, எனக்கு இதை பற்றி அதிகமா தெரியாது. செய்தித்தாள்களில் ஊடகங்களில் வரதை வச்சு நான் சொல்றேன். அதனால பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்றாங்க. சோ இது ஒண்ணு. 2வது, இதற்கு முன்பு கோவிட் ரொம்ப வலுவாக வந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். மார்ச் 23ஆம் தேதி நினைக்கிற 2020 லாக்டவுன். அதுல முதல் நாள் அனௌன்ஸ் பண்றாரு, அன்னையில இருந்து லாக்டவுன். அந்த ஓரிரு நாட்கள் தான் பங்குச்சந்தை இறங்குனுச்சுன்னு, ரொம்ப போனா ஒரு வாரம் பங்குச்சந்தை இறங்கியது. அதற்கு பிறகு அந்த லோவை திரும்பி பார்க்கவே இல்லை பங்குச்சந்தை. ஈவன் ஏப்ரல்ல இருந்து ஏற ஆரம்பிச்சு. ஏன்னா மக்கள், முதலீட்டாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவ்வளவு ஒரு அதீத இறக்கத்தோடு இருக்கும் பொழுது இந்த பங்குகளை வித்துட்டு நான் அந்த பணத்தை எங்க கொண்டு போய் போட போறேன். கோவிட் காலகட்டத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம், நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் அப்படின்னு. ஆத்திர அவசரத்துக்கு தங்கம் உதவியே பண்ணல. ஏப்ரல் இருந்து மார்ச், மே, ஜூன், ஜூலை ஒரு முதல் 6 மாதம். ஏன்னா எந்த தங்க கடையும் திறந்தில்ல, எந்த அடகு கடையும் திறக்கல, எந்த வங்கியும் திறக்கல. எங்க கொண்டு போய் அடகு வைப்பீங்க அல்லது எங்க போய் விற்பீங்க தங்கத்தை? ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ்ட். எங்கேயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனால் அந்த காலகட்டத்திலும் முதலீட்டாளர்களை காப்பாற்றியது பங்குச்சந்தை தான். ஏன்னா இன்னைக்கு அவசரத்துக்கு பணம் வேணும்னா டக்குன்னு வித்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ 2020 ஒரு நாள் கூட பங்குச்சந்தை நிறுத்தப்படவில்லை. எல்லா நாட்களும் பங்குச்சந்தை திறந்திருந்தது. பணம் வேண்டும் என்பவர்கள் அன்னைக்கு வித்துட்டா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ பணம் வந்துடும். T+2 செட்டில்மெண்ட். அப்ப இப்பதான் T+1, அப்ப T+2 இருந்ததுன்னு நினைக்கிறேன். சோ அதனால இன்னைக்கு வித்தீங்கன்னா நாளை மறுநாள் உங்களுடைய பணம் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நீங்க உடனே எடுத்து செலவு பண்றதுக்கு உங்களுக்கு வசதியாக அது பண்ணப்பட்டது. சோ நம்முடைய காமனான நம்பிக்கைக்கு நேராக, நம்ம உலகம் பிளாட்டா இருக்குன்னா கண்ணுக்கு நேரம் தெரியும், நம்ம பார்ப்போம் என்ன. ஆனால் உலகம் உருண்டை, அதை நம்புறது கஷ்டம். நம்ம எல்லாரும் படிச்ச வருமானம் சொல்றதுனால அதை நம்புறோம். இல்லையா நம்ம கண்ணுக்கு நேரம் தெரியக்கூடிய உலகம் தட்டையா இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த கோவிட் விஷயத்திலயும் நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரொம்ப ஆபத்துன்னு நினைக்கக்கூடியது ஒரு வாய்ப்பாக மாறியது 2020 பார்த்தோம். அதுக்காக அது மாதிரி திரும்ப வரணும்லாம் நான் சொல்லல, வரக்கூடாது. பட் அது எவ்வளவு தூரம் சீரியஸா இருக்கு, அது இன்ஃபேக்ட் அதுல வாய்ப்புகள் கூட வரலாம். அதுல சில மருந்து தயாரிப்பதை கவுண்டர் பண்ணி அதை நிறுத்தக்கூடிய மருந்து தயாரித்து வந்தால் அது ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்கும் பங்குச்சந்தையை பொறுத்தவரை. அது கோவிடுக்குமே அது நல்ல விஷயம். ஏன்னா எல்லாத்தையும் கோவிடை போக்கக்கூடிய மருந்துகளா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் அது ஒரு அதிக அளவுல ஒரு நீண்ட கால அடிப்படையில பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா தெரியல. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வழக்கமா கமெண்ட் ஷோல ஒரு புத்தகம் சொல்லுவீங்க சார். ஆமா, இந்த வாரம் ஏதாவது நேயர்களுக்கு இந்த புத்தகம் இருக்குங்களா சார்? இருக்கு. பெரும்பாலான இளைஞர்களுக்கு அல்லது நம்முடைய நேயர்கள், இப்ப என் வயதை ஒருத்தவருடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஆங்கிலம் தான் படிக்கிறாங்க, தமிழ் படிக்கிறதுக்கு எழுத்து கூட்டி படிக்கிறாங்க, சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. சோ ஆங்கிலத்துல ஒரு புத்தகம் தமிழை பத்தி நம்ம நிறைய புத்தகங்கள் பேசி இருக்கோம், அதை படிக்கலாம், அவங்க வாங்கலாம். ஆங்கிலத்துல ஒரு புத்தகம், ஒரே ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்றேன், இன்னும் நான் அந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கல. அதை அதோட ரிவ்யூ பார்த்தேன், அதனுடைய கண்டென்ட் பார்த்தேன், ஒரு அடிப்படையில அவ்வளவுதான். இது என்னன்னா ஆங்கிலத்துல இந்திய ஆத்தர் எழுதின புத்தகம். ஏன்னா நம்ம பெஞ்சமின் கிரஹாம்னு வெளிநாட்டு ஆத்தர் சொல்லலாம், பட் நமக்கு இங்க இருக்கவங்களுடைய சூழல்ல எப்படி அப்படிங்கிறது நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து எழுதுகிற புத்தகமா இருக்கணும். சோ இந்த புத்தகத்தினுடைய பெயர் மணி டஸ் நாட் க்ரோ ஆன் ட்ரீஸ். திரும்பவும் சொல்றேன், மணி டஸ் நாட் க்ரோ ஆன் ட்ரீஸ். இதை எழுதியவர், ஆங்கில புத்தகம், இதை எழுதியவர் பெயர் லாவண்யா மோகன். லாவண்யா மோகன் எழுதின இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 200 பக்கங்கள். அவர் அதுல கவர் பண்ணியிருக்காரு. சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி பேசியிருக்காரு, காப்பீடை பத்தி பேசியிருக்கிறாரு, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன், அதே மாதிரி தங்கத்துல எப்படி முதலீடு செய்யறது, அதனுடைய சாதக பாதகங்கள், டோட்டலா ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் சம்பந்தமான ஒரு ஃபைனான்சியல் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், இப்படி பல விஷயங்களை அங்கங்கு தொட்டு இருக்கிறார். அதை ஒரு எளிமையான முறையில் சொல்ல முயற்சி எடுத்திருக்கிறார். ஸோ ஜென் இசட், அவங்க மில்லேனியல்ஸ், ஜென் இசட் இப்ப இருக்கக்கூடியவங்களுக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய அந்த இதுல. ஸோ ஐ திங்க் நான் முழுமையாக படித்த பிறகு இன்னொரு நாள் நம்ம அதை முழுமையாக விவாதிப்போம். பட் இந்த புத்தகம் நிச்சயமாக அடுத்த தலைமுறையினருக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் ஒரு பேசிக் கான்செப்சுவலா நம்மள ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணும், ஃபைனான்ஸ் பத்தி, பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் நான் நம்புறேன். சிறப்புங்க சார்.
ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப டெப்தா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சார். முதல்ல நான் அந்த புத்தகம் வாங்கி படிக்கணும். பேசிக்ல இருந்து இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்க ஒரு பிஹெச்டி எல்லாம் தாண்டி பெரிய ப்ரொஃபஸரா இருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, தினம் கத்துக்கிட்டு இருக்கேன் சார். என் கூட நிறைய நேர்கள் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. நேர்கள் சார்பாகவும் நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.